இன்றைய ஞானத்துக்கான வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதற்கு தலைப்பு இப்படியாக கூற விரும்புகிறேன். லெட் த லார்ட் ஸ்பீக். தேவன் பேசட்டும். இங்கே வாசிக்கிறேன். சாமுவேலை நோக்கி ஏலி சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அருமையான தேவ ஜனமே, அநேக நேரங்களிலே நாம் செய்கிற காரியம், நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், முறையிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறவராகவே இருக்கிறார், ஆண்டவர் பார்க்கிறாகவே இருக்கிறார். இப்படியாக நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய சித்தத்துக்குள்ளாய் அந்த காரியத்தை நிறைவேற்றத்தக்கதாய் நாம் காத்திருப்பு முன்னதாக முறையிட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்துல சாமுவேல் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் கேட்டுக்கொண்டிருந்த சத்தம் யாருடைய சத்தம் என்பதை அவன் அறிந்து கொள்ளத்தக்கதாக காத்திருக்கிறான். ஆனபடினால் தானே அவன் காத்திருக்கிறபடினாலே அவன் முதலாவது தன் அக்கத்தில் இருக்கிற யார் என்பதை அறிந்து கொள்ளி அவரிடத்திலிருந்து சத்தம் வருகிறதா என்பதை அறிந்து கொள்ளத்தான் அந்த இடத்திலே அவன் ஏலியிடம் போய் கேட்கிறான். அங்கே அவர் சொல்லுகிற காரியம், படுத்துக்கொள், அடுத்த தரம் சத்தம் கேட்கும்போது நீ சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரை நீ கேள், அவர் பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை. அதைத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபித்து கொண்டே இருக்கிறதை விட ஜெபித்து நாம் காத்திருந்து ஆண்டவர் பேச, ஆண்டவர் செயல்பட, ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்பதற்காக காத்திருக்கும் போது அந்த இடத்தில் ஏற்படும்படியான ஒரு காரியம்தான் தேவனுடைய செயல்பாடு. அந்த செயல்பாட்டிலே தான் சாமுவேல் இடத்துல ஏலியின் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய காரியங்களை ஏலி அந்த இடத்துல அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கும் தருவாராக. காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்வோம்.